அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டர்புலன்ட் ஃப்ளோன்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the parameters which determine the friction factor for turbulent flow in a rough pipe are. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோவுக்கான பேராமீட்டர்ஸ், ரஃப் பைப்பில் வந்து டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் நம்பர், ரிலேட்டிவ் ரஃப்னஸ்ஸு, ஃப்ளூயிட் நம்பர், மேக் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் ரிலேட்டிவ் ரஃப்னஸ், மேக் நம்பர் அண்ட் ரிலேட்டிவ் ரஃப்னஸ். ஸோ டர்புலன்ட் ஃப்ளோன்னு வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் தான், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ரஃப்னஸ். ஸோ இதுதான் வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அங்கே நடக்குது அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் வர இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ், இந்த ஃபிக்ஷன் ஃபேக்டரை ஃபைன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் வந்து ரெனால்ட்ஸ் நம்பரும் ரிலேட்டிவ் ரஃப்னஸும் தான். ஸோ ஆப்ஷன் சி. The head loss due to turbulent flow as compared to laminar flow is. Head loss compared to laminar flow. Laminar flow பொறுத்த வரைக்கும் ஹெட் லாஸ் வந்து நமக்கு லோவாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து டர்புலன்ட் ஃப்ளோவோட கேட்குறாங்க. டர்புலன்ட் ஃப்ளோவில் வர்ற லாஸ் வந்து கண்டிப்பாக மோராக தான். ஹெட் லாஸ் டியூ டு டர்புலன்ட் ஃப்ளோ, ஃப்ரிக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ ஹெட் லாஸ் கண்டிப்பாக டர்புலன்ட் ஃப்ளோவில் அதிகமாக தான் இருக்கும் லேமினார் ஃப்ளோ கம்பேர் பண்ணும்போது. ஆப்ஷன் ஏ, ஹெட் லாஸ் டியூ டு turbulent flow as compared to laminar flow is more. Next, the frictional resistance in case of turbulent flow is independent of. இப்போ ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் இண்டிபெண்ட் ஆஃப்னு சொல்லி ப்ரெஷர், டென்சிட்டி, டெம்பரேச்சர், ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் சொல்கிறாங்க. டர்புலன்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ, ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளோ தான் வந்து ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளோ, ப்ரெஷரோட இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் டர்புலன்ட் ஃப்ளோ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. டென்சிட்டி, டெம்பரேச்சர், ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், ஓகேங்களா. டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இதில் டர்புலன்ட் ஃப்ளோவில் டர்புலன்ட் ஃப்ளோ இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் ஃப்ளோ ஓவர் ஏ ஃப்ளாட் பிளேட், த ரெனால்ட்ஸ் நம்பர் அட் விச் த ஃப்ளோ பிகம்ஸ் டர்புலன்ட் இஸ். ஜென்ரலாக வந்து 5 × 10⁵ சொல்லுவாங்க. ஆப்ஷனில் 5 × 10⁵, அதாவது 5 lakhs இல்லை அப்படின்னா அடுத்தது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது 3 × 10⁵. இங்கே வந்து ஆப்ஷன் பி இருக்குது, 3.2 × 10⁵. அதுதான் நியராக இருக்குது. இது வந்து ஃப்ளாட் பிளேட்டு. ஒருவேளை பைப்பாக இருந்ததுன்னா 2000, ஓப்பன் சேனலாக இருந்ததுன்னா 500 அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து ஃப்ளாட் பிளேட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம 5 × 10⁵. அப்படி இல்லை, ஆப்ஷனில் 5 lakhs இல்லை அப்படின்னா அடுத்தது 3 × 10⁵. இங்கே வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, the head loss due to friction in turbulent flow through pipe is. Again head loss due to friction கேட்குறாங்க turbulent flowவில். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்சி-வெய்பேக் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. FL_V²/2GD. நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து turbulent flow, laminar flow ரெண்டுக்கும் காமன் தான். ஸோ அந்த வகையில் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இங்கே கொடுத்துருக்கல டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டின்னு இருக்குது. ஸோ ஹெட் லாஸ் வந்து நம்ம FL_V²/2G ஈக்குவேட் பண்ணோன்னா ஹெட் லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. அதனால் ஆப்ஷன் டி, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. இது வந்து லேமினார் ஃப்ளோவுக்கும் மேட்ச் ஆகும். ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இன் டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ த பைப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. ஆப்ஷன் டி. இன் அ டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ பைப் த shear stress is. ஆல்ரெடி நம்ம வந்து லேமினார் ஃப்ளோவில் பார்த்தோம். shear stress வந்து சென்டரில் 0வாக இருக்கும், வாலில் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அட் த வால் அண்ட் டிக்ரீசஸ் லீனியர்லி டு 0 அட் த சென்டர்னு சொல்கிறாங்க. அகைன் இதுலேயும் அதே தான். ஸோ டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ த பைப்பில் வந்து shear stress இஸ் மேக்ஸிமம் அட் த வால் அண்ட் டிக்ரீசஸ் லீனியர்லி டு 0 அட் த சென்டர். ஸோ லீனியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த shear stress டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லீனியராக இருக்குது, வாலில் மேக்ஸிமமாக இருக்குது, சென்டரில் வந்து 0வாக இருக்குது. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு லீனியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோ ஈஸ். இதில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு பைப்பா இல்லை ஓப்பன் சேனலா இல்லை பிளேட்டான்னு சொல்லலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆப்ஷனை பார்க்கும்போது அவங்க பைப்புக்கு தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டர்புலன்ட் ஃப்ளோ வந்து greater than 4000. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏன்னா 2000 less than 2000 லேமினார், 2000 to 4000 வந்துருந்துன்னா அது வந்து டிரான்சிஷன். அதனால் வந்து greater than 4000 தான் கரெக்டு. இதில் பார்த்திங்கன்னா பைப் ஃப்ளோவாக இருந்தால் less than or equal to 2000 லேமினார் ஃப்ளோ, அதே ஓப்பன் சேனல் வந்து less than or equal to 500. டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு வந்து greater than 4000 பைப் ஃப்ளோவில், ஓப்பன் சேனலுக்கு வந்து greater than 1000. இன் பிட்வீனில் வர்றதை வந்து நம்ம டிரான்சிஷன் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஃபார் ஃபுல்லி டெவலப்டு டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ த ரஃப் பைப் அட் வெரி லார்ஜ் ரெனால்ட்ஸ் நம்பர்ஸ்,
ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோவுக்கான ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்குறாங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரெனால்ட்ஸ் நம்பர், ரிலேட்டிவ் ரஃப்னஸ், டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், இண்டிபெண்ட் ஆஃப் போத் ரெனால்ட்ஸ் நம்பர் அண்டு ரிலேட்டிவ் ரஃப்னஸ் சொல்கிறாங்க. ஆப்ஷன் என்னென்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் ரிலேட்டிவ் ரஃப்னஸ் ஆஃப் த பைப் ஒன்லி. இது எப்படின்னா ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோவுக்கு. ஃபார் ஃபுல்லி டெவலப்டு டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ த ரஃப் பைப் அட் வெரி லார்ஜ் ரெனால்ட்ஸ் நம்பர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டிபெண்ட் ஆன் த ரிலேட்டிவ் ரஃப்னஸ் ஆஃப் பைப் ஒன்லி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன பார்த்தோம் அப்படின்னா parameters which determine the friction factor for turbulent flow அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ரஃப் பைப்பில் turbulent ஃப்ளோவை ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டிட்டர்மின் பண்ணுற இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர், ரிலேட்டிவ் ரஃப்னஸ் சொன்னோம். பட்டு லார்ஜ் ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்கிறாங்க, அதோட ஃபுல்லி டெவலப்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இது ஃபுல்லாகவே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரஃப்னஸ். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரிலேட்டிவ் ரஃப்னஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு த ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் இன் turbulent ஃப்ளோ த்ரூ த பைப் இஸ் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி, FLV ஸ்கொயர் பை 2GD அதை ஈக்குவேட் பண்ணோன்னா வரும். நெக்ஸ்ட்டு த பேராமீட்டர்ஸ் விச் டிட்டர்மைன் தி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஃபார் turbulent ஃப்ளோ இன் ரஃப் பைப் அதே சேம் கொஸ்டின் தான். ரெனால்ட்ஸ் நம்பர் ரிலேட்டிவ் ரஃப்னஸ்னு பார்த்தோம். ஆப்ஷன் சி, ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் ரிலேட்டிவ் ரஃப்னஸ். இதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் ரிலேட்டிவ் ரஃப்னஸ் பை டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரையும் ரிலேட்டிவ் ரஃப்னஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபேக்டர் இருக்குது எங்கன்னா turbulent ஃப்ளோவில். நெக்ஸ்ட்டு பிராண்டில்ஸ் யூனிவர்சல் ஈக்குவேஷன் இஸ் கிவன் as இது வந்து நமக்கு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பிராண்டில்ஸ் யூனிவர்சல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா ஆப்ஷன் ஏ, u இஸ் ஈக்குவல் டு u max ப்ளஸ் 2.5 டைம்ஸ் uf log e பேஸ் y by rன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் turbulent ஃப்ளோ இன் பைப். turbulent ஃப்ளோவில் வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்முலா மூலமாக. அடுத்து திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் போத் ஸ்மூத் அண்ட் ரஃப் பைப் பவுண்ட்ரிஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்மூத் அண்ட் ரஃப் பவுண்ட்ரிஸ்க்கு மேட்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ளஸுக்கு அப்புறம் 2.5 ஸ்டார்ட் ஆகுது. u இஸ் ஈக்குவல் டு u max ப்ளஸ் 2.5 uf log y by r. Next, the most essential feature of the turbulent flow is large discharge, high velocity and pressure at a point exhibit irregular fluctuations of high frequency. அப்புறம் velocity at a point remains constant with time. velocity at a point remains constant with time. டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போ turbulent ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. turbulent ஃப்ளோவுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட் வந்து இந்த ஆப்ஷன் சி தான். என்னென்னா velocity and pressure at a point exhibit irregular fluctuation of high frequency. velocity, pressure and velocity வேல்யூவில் irregular fluctuation வரும். அதுதான் வந்து turbulent flowவோட important feature. When the fluid particles move in highly disorganized manner leading to rapid mixing of fluid particles, then that flow is known as turbulent flow. ஓகேங்களா, இந்த rapid mixing அதுதான் வந்து இந்த irregular fluctuationக்கான ரீசன். The most essential feature of turbulent flow is velocity and pressure at a point exhibit irregular fluctuations of high frequency. This flow is also known as inertial flow. அதாவது ரெனால்ட்ஸ் நம்பர்னால் நம்ம வந்து inertia force divided by viscous forceன்னு சொல்லுவோம். ரெனால்ட்ஸ் நம்பர் லோ அப்படின்னா viscous force கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் லேமினார் ஃப்ளோ. ரெனால்ட்ஸ் நம்பர் ஹையாக இருக்குன்னா விஸ்கஸ் லோவாக இருக்குது, இனர்சியா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இனர்சியா ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போ தான் ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாக தான் அது டர்புலன்ஸ் சொல்கிறோம். அதனால் டர்புலன்ட் ஃப்ளோவோட இன்னொரு நேம் வந்து இனர்சியல் ஃப்ளோ. எப்படி லேமினார் ஃப்ளோ வந்து நம்ம விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்கிறோமோ டர்புலன்ட் ஃப்ளோ அதே மாதிரி இனர்சியல் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த டர்புலன்ட் ஃப்ளோ ஹேஸ் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஸ்ட்ரீக் லைன் மோஷன், ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஸ்ட்ரீம் லைன் மோஷன், பேரபாலிக் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஏன்னா டர்புலன்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ரேண்டம் ஓரியன்டேஷன் தான். உள்ளே வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் மூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி, ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு த திக்னஸ் ஆஃப் டர்புலன்ட் பவுண்டரி லேயர் அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த லீடிங் எட்ஜ் ஓவர் எ ஃப்ளாட் பிளேட் வேரிஸ் ஆஸ். ஸோ இந்த ஃப்ளாட் பிளேட்டில் லேமினார் ஃப்ளோவாக இருந்ததுன்னா 5x டிவைடட் பை ரூட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கு. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா 5xக்கு பதிலாக இங்கே வந்து 0.38xன்னு வரும். 0.38x டிவைடட் பை அங்கே வந்து ரூட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர், அதாவது ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 1/2 பார்த்தோம். இங்கே வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 1/5. ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 1/5. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நியூமரேட்டரில் ஒரு எக்ஸு, இன்பிட்வீனில் இங்கே டினாமினேட்டரில் ரெனால்ட்ஸ் நம்பரில் வந்து நம்ம வந்து ரோவி எக்ஸ் பை மியூன்னு போடுவோம். அப்போ அங்கே ஒரு எக்ஸ் வரும். இப்போ நியூமினேட்டரில் எக்ஸு, டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 1/5 சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் பவர் 4/5ன்னு வரும். அப்போது
நம்ம திக்னஸை வந்து ஒன்லி எக்ஸோட ரிலேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/5 திக்னஸ் பவுண்டரி லேயர் திக்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் 4/5 பார்த்தோம். லேமினார் ஃப்ளோவாக இருந்தது அப்படின்னா இதே பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து நம்ம எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து எக்ஸ் பவர் 4/5 சொல்கிறோம். ஏன்னா இங்கே நியூமினேட்டரில் வந்து 0.38 எக்ஸ்னு வருது, டினாமினேட்டரில் ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் 1/5 வருது. நெக்ஸ்ட்டு which of the following is not a turbulent model? டர்புலண்ட் மாடல் இல்லாத எதுன்னு கேட்குறாங்க. பிராண்டில் மிக்சிங் லென்த் மாடல், இப்போ தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், பிராண்டில் ஃபார்முலா. கே எப்சிலான் மாடல், லார்ஜ் எடி சிமுலேஷன், லார்ஜ் எடினாலே வந்து சர்க்குலர் டர்புலண்ட் ஃப்ளோ தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெடி ஃப்ளோ மாடல். அப்போ ஸ்டெடி ஃப்ளோவில் வந்து டர்புலண்ட் ஃப்ளோ வராது, ஏன்னா இர்ரெகுலராக எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெடி ஃப்ளோவில் வந்து டர்புலண்ட் ஃப்ளோ மாடல் கிடையாது. ஸ்டெடி ஃப்ளோ மாடல் இஸ் நாட் அ டர்புலண்ட் ஃப்ளோ மாடல். K epsilon model அப்படின்னா turbulence model is the most common model used in computational fluid dynamics. CFDல சொல்கிறாங்க to simulate mean flow characteristics for turbulent flow conditions. It is two equation model which gives a general description of turbulence by means of true transport equations. ஸோ இது வந்து டூ ஈக்குவேஷன் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் டர்புலண்ட் ஃப்ளோவுக்காக கொண்டு வர்றது. ரெண்டாவது CFDல யூஸ் பண்ணுறாங்க K epsilon மாடலை. நெக்ஸ்ட்டு the flow in a pipe is turbulent when Reynolds number is பைப்பில் தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து more than 4000. இப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வந்து less than 2000 இருக்குது, between 2000 2800 இருக்குது, more than 2800 இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இது வரைக்கும் பார்த்ததில் படி பார்த்திங்கன்னா more than 4000 தான் அது வந்து turbulent flow. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, that flow in a pipe is turbulent அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு more than 2800 வந்து ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க கீழே வந்து more than 2800 இருக்குன்னா ஆப்ஷன் டியில் வந்து நன் ஆஃப் தீஸும் இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ் தான் வரணும். ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து வேறு எதாவது கிடச்சதுன்னா நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா more than 2800 வந்து டர்புலண்ட் ஃப்ளோன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு the intensity of turbulence refers to turbulent eddy Reynolds stresses, the magnitude of turbulent viscosity, root mean square of turbulent velocity fluctuation, a correlation between fluctuating velocity components. Option answer என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. The intensity of turbulence refers to root mean square of turbulent velocity fluctuation. ஸோ இந்த turbulent velocity fluctuation அதை சொல்கிறது தான், அதுதான் வந்து intensity of turbulence. ஓகேங்களா, அதில் வந்து ப்ரெஷரும் வெலாசிட்டியும் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தோம் டர்புலண்ட் ஃப்ளோனா. ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் டர்புலன்ஸ்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் டர்புலண்ட் வெலாசிட்டி ஃப்ளக்சுவேஷன். அது வந்து ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் டர்புலண்ட் வெலாசிட்டி ஃப்ளக்சுவேஷன். ஓகேங்களா, வெலாசிட்டி ஃப்ளக்சுவேஷன் ஆன்சர் ஆப்ஷன் சி. இன் ஃபுல்லி டெவலப்டு டர்புலண்ட் ஃப்ளோ இஃப் த டயாமீட்டர் இஸ் ஹால்ட் வித்தவுட் சேஞ்சிங் தி ஃப்ளோ ரேட் த ஃப்ரிக்ஷனல் ட்ராப் வில் சேஞ்ச் பை த ஃபேக்டர். ஃப்ரிக்ஷனல் ட்ராப் என்ன ஆகும் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஹெட் லாஸ் டியூ டு ஃபிக்ஷன், அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்லணும்னா 4FL V²/2GDன்னு சொல்லுவோம். அதில் இந்த வெலாசிட்டியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு Q ஏரியா எடுத்துக்கிறோம். அப்படின்னா மேலே வந்து Q² வரும், டிவைடட் பை ஏரியா ஸ்கொயர்னு வரும்போது π/4D². ஆல்ரெடி வந்து ஒரு 4FL V²/2GDன்னு இருக்குது. இங்கே வந்து 8FL Q²/πGD⁴ எடுத்துக்கிறாங்க. இது வந்து 4FL V²/2GD. ஓகே, இதில் வந்து ஒரு லென்த் இருக்குது, வெலாசிட்டிக்கு பதிலாக Q/Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கீழே ஒரு 2 இருக்குது. ஃபைனலாக இந்த சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் கிடைக்கிற ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8FL Q²/πG⁴ கிடைக்குது. πG⁴ கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏரியாவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், π/4D² சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது D² த ஹோல் ஸ்கொயர் வரும்போது D⁴. ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு D இருக்குது, ஸோ D⁴ வந்துடுது. அப்புறம் π/4ஓட ஸ்கொயர் வந்து 16, நியூமினேட்டர் போகும்போது 2ஆல் கேன்சல் ஆகுது, அதாவது 8 வந்துடுது. நெக்ஸ்ட்டு கீழே டெனாமினேட்டரில் π² வரணும், அது மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா டயாமீட்டருக்கும் ஹெட் லாஸ் டியூ டு ஃபிக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்குறோம். ஸோ இந்த வெலாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டு Q/Aன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இந்த ஃபார்மேட் வரும். அப்போ பார்க்கும்போது ஹெட் லாஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு D⁴ கிடைக்குது.
அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இருந்த ஹெட் லாஸ் வந்து இப்போ வந்து டயாமீட்டர் வந்து ஹாஃப் ஆகிருக்கு. ஸோ ஹாஃப் டயாமீட்டர்னு வரும்போது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 32 டைம்ஸ் ஹெட் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஹெட் லாஸ் வந்து என்னவாக மாறுதுன்னா 32 டைம்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ டயாமீட்டர் வந்து in a fully turbulent flow, if the diameter is halved without changing the flow rate, the frictional drop will change by the factor 32 times. Option A. ஓகேங்களா? ஆப்ஷன் A 32 times. Next, the most essential feature of turbulent flow is already பார்த்தது தான், velocity and pressure at a point exhibit irregular fluctuation at high frequency of high frequency. இங்கே explanation கொடுத்துருக்காங்க. The most essential feature of turbulent flow is velocity and pressure at a point exhibit irregular fluctuation of high frequency. Okay, turbulent flow is the type of flow in which the fluid particles move in zigzag way. அதில் வந்து லேயர் பை லேயராக ஃப்ளோ ஆகும் லேமினாரில். இங்கே வந்து ஜிக்ஸாக் வேல மூவ் ஆகுது. டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இன் ஜிக்ஸாக் வே, த எடி ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை எனர்ஜி லாஸ். இதனால தான் வந்து ஹெட் லாஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது டர்புலன்ட் ஃப்ளோவில், இந்த எடி ஃபார்மேஷனால். ஓகே, நெக்ஸ்ட்டு the velocity distribution in the turbulent boundary layer follows. velocity distribution முக்கியமான கொஸ்டின். turbulent flow பொறுத்த வரைக்கும் velocity distribution வந்து லாகரிதமிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. லாகரிதமிக். ஆப்ஷன் டி. in turbulent boundary layer velocity distribution is logarithmic. இதில் வர்ற நம்ம பவுண்டரி திக்னஸோட ஃபார்ம்லாம் தெரியும். 0.38 x / Reynolds number power 1/5 பார்த்தோம். அதில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x பவர் 4/5 கிடைக்குது. அந்த மாதிரி வரும்போது அதை லாகரிதமிக் ஓரியன்டேஷன்ஸாக சொல்கிறாங்க, லாகரிதமிக் லாவாக சொல்கிறாங்க. அப்போது டர்புலன்ட் ஃப்ளோவில் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லாகரிதமிக். ஆப்ஷன் டி லாகரிதமிக். நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் டர்புலன்ட் ஃப்ளோ ஆஃப் அ fluid through circular tube as compared to the case of laminar flow at the same flow rate, the maximum velocity is shear stress at the wall and pressure drop across the given length. எல்லாமே என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. என்னென்னா முதல்ல வந்து டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்குலர் டியூப் லேமினார் ஃப்ளோவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி. மேக்ஸிமம் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோவில் லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை in case of turbulent flow of fluid through circular tube as compared to the case of laminar flow at the same flow rate, the maximum velocity is lower னு சொல்கிறாங்க. ஓகே, மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து அதாவது வெலாசிட்டி கிடையாது, மேக்ஸிமம் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து லோயராக இருக்கும் லேமினாரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது shear stress at the wall. shear stress at the wall is higherன்னு சொல்கிறாங்க. ஹையர். அண்டு ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த கிவன் லென்த்து. ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த கிவன் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஹையராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்னென்ன வேல்யூஸ் வந்து இப்போ கம்பேர் பண்ணுறோம் லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவில் என்னென்ன வேல்யூஸ் சேம் ஃப்ளோ ரேட்டுக்கு என்ன கம்பேர் பண்ணுறோம்? முதல்ல அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன், மேக்ஸிமம் வெலாசிட்டியோட வேல்யூ லேமினாரோட டர்புலண்ட்டுக்கு லோயராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி shear stress at the wall, ஓகேங்களா, ரெண்டு சிச்சுவேஷனுமே வாலில் தான் shear stress மேக்ஸிமமாக இருக்கும். பட் அந்த வாலில் வர்ற shear stressனோட வேல்யூ கண்டிப்பாக டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா அங்கே தான் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது ப்ரெஷர் ட்ராப் அக்ராஸ் த லென்த்து. ப்ரெஷர் ட்ராப் வந்து இப்போ ஃப்ரிக்ஷன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ட்ராப்பும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஹையர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி லோயர் ஹையர் ஹையர். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும் லேமினாரில், இங்கே வந்து ரேண்டமாக இருக்கும். அப்புறம் எனர்ஜி லாஸு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டின்னு பார்த்துருக்கோம். இங்கே லேமினார் ஃப்ளோவில் எனர்ஜி லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. ஏன்னா இந்த 4FL v²/2GD அப்படின்றத மட்டும் வச்சு நம்ம லேமினார் ஃப்ளோவை இது பண்ண மாட்டோம். அதில் நம்ம வந்து லேமினார் ஃப்ளோக்கான கண்டிஷன் எடுத்துகிட்டு இந்த ஹேகன் பாய்சன் ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். அப்போ 32 μUL/ρGDன்னு வரும். அதில் வெலாசிட்டி வந்தீங்கன்னா சிங்கிள் பவராக தான் இருக்கும். 32 μUன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து வெலாசிட்டி. அப்போது எனர்ஜி லாஸோட வேல்யூ லேமினார் ஃப்ளோவில் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. அதுவே டர்புலன்ட் ஃப்ளோன்னு வரும்போது இந்த FL v²/2GD டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வெலாசிட்டி பவர் 2ன்னு வருது. ஸோ எனர்ஜி லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர் டர்புலன்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். அப்புறம் லேமினார் ஃப்ளோவில் வெலாசிட்டி ஸ்மாலாக இருக்கும், டர்புலன்ட் ஃப்ளோவில் வெலாசிட்டி ஹையாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி சேம் ஃப்ளோ ரேட்டில் மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேமினாரில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெனால்ட்ஸ் நம்பர் less than 2000 லேமினார், greater than 4000 டர்புலன்ட்டு. லேமினார் ஃப்ளோவில் விஸ்காசிட்டி ஹையாக இருக்கும், டர்புலன்ட் ஃப்ளோ விஸ்காசிட்டி லோவாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
the frictional head loss in turbulent flow through the pipe varies. இது திரும்ப அதே தான் வந்து ஒரே கொஸ்டின் தான் வந்துட்டுருக்கு. என்னென்னா அதாவது 4FL v square by 2GD தான் சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்தது பவுண்டரி லேயர் தியரி. பவுண்டரி லேயர் தியரியில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், த செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் டேக்ஸ் பிளேஸ் இன் கேஸ் ஆஃப். இந்த செப்பரேஷன் பவுண்டரி லேயரில் வந்து நிறைய கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இந்த 3 கண்டிஷனும் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா நெகட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் டேக்ஸ் பிளேஸ் எப்போ நடக்கும்னு கேட்குறாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவுண்டரி லேயர் நெகட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட், பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட், ஜீரோ ப்ரெஷர் கிரேடியன்ட் சொல்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக, இதில் வந்து நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை, ஜீரோவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து டவுட்ஃபுல் தான். இந்த கொஸ்டின் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நான் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, the velocity profile is approximated by a cubic parabola. Okay, u by u is equal to 3 by 2 into y by delta the whole square minus 1 by 2 into y by delta the whole cube, where displacement thickness of the profile is. இந்த displacement thickness, எனர்ஜி திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ்னு ஒரு 3 ஃபார்முலா வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கான ஃபார்முலா வந்து 0, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to delta into 1 minus u by u infinity into dy. ஓகேங்களா, u by u infinity into dy. இதில் வந்து இதே டேர்ம் வரும். அப்புறம் u ஸ்கொயர் பை u infinity ஸ்கொயர்னு வரும். இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம வந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், எனர்ஜி திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வெரி ஸ்டார்டிங் திக்னஸ். என்னென்னா 0 to delta, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to delta 1 minus u by u infinity into dy. இதில் வெலாசிட்டி u by uக்கான டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா, அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த இன்டகிரேஷனோட சொல்யூஷன் தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த u by uக்கான ஈக்குவேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. நமக்கு dy, இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு dy தான் பண்ணுறோம். ஸோ அதில் வர்ற y டேர்ம்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 delta by 8ன்னு கிடைக்குது. 5 delta by 8ன்னு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டு அதில் கொடுத்துருக்க கிவன் u by u அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் அப்படின்னா 0 to delta, அதான் பவுண்டரி திக்னஸ் டெல்டான்றது. 0 to delta, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to delta within bracket 1 minus u by u infinity into dy. ஆன்சர் வந்து இங்கே 5 delta by 8. அடுத்தது, the thickness of the boundary layer is proportional to. இது வந்து நம்ம பவுண்டரி லேயர் திக்னஸ்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. லேமினா டர்புலன்ட்லாம் சொல்ல. இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஏஜ், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஏஜ், 4 times the distance ஃப்ரம் த லீடிங் ஏஜ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஏஜ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஏஜ். இங்கே இருக்கிறதுல இப்போ இவங்க எதை சொல்கிறாங்கன்னா லேமினார் ஃப்ளோவில் வர்ற பவுண்டரி லேயர் திக்னஸ் சொல்கிறாங்க. அதில் தான் வந்து x power 1/2 டைரக்ட்லி ப்ரொபோஷல்னு சொன்னோம். அதுவே வந்து டர்புலன்ட் ஃப்ளோன்னு வரும்போது x power 4/5 வரும். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எல்லாமே வந்து லேமினார் ஃப்ளோ ரிலேட்டடாக தான் இருக்குது. அதனால் வந்து ஆப்ஷன் டி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் எட்ஜ், அதுதான் கரெக்டு. ஓகேங்களா. டைரெக்டாக லேமினார் ஃப்ளோன்னு சொல்லினாலும் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்து லேமினார் ஃப்ளோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் டி. திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் எட்ஜ். நெக்ஸ்ட், த ஃப்ளோ வித்தின் த பவுண்டரி லேயர் இஸ் ஒன்லி டர்புலண்ட், ஒன்லி லேமினார், எய்தர் ஏஆர்பி. கண்டிப்பாக வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லையும் இந்த சப்ஜெக்ட் இதே கான்செப்ட்லாம் பார்ப்போம். ஸோ அந்த இன்சைட் த பவுண்டரியில் வந்து பவுண்டரி லேயரில் வந்து நமக்கு ஃப்ளோ வித்தின் த பவுண்டரி லேயர் வந்து லேமினாராகவும் இருக்கலாம், டர்புலண்ட்டாகவும் இருக்கலாம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, இந்த ரீஜியன் ஆஃப் பவுண்டரி லேயர் ஆன் அ ஃப்ளாட் பிளேட் சர்ஃபேஸ் வேர் த வெலாசிட்டி இஸ் நாட் ஜீரோ, த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ். region of boundary layer on a flat plate surface where the velocity is not zero, velocity zero இல்லைன்னு சொல்லிட்டாங்க. the viscous forceன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி மோர் தென் த இனர்ஷியல் ஃபோர்ஸ்ன்றாங்க. ஃப்ளாட் பிளேட்டில் வெலாசிட்டி ஜீரோ இல்லாதப்ப சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, இந்த ரீஜியன் ஆஃப் பவுண்டரி லேயர் ஆன் அ ஃப்ளாட் பிளேட் சர்ஃபேஸ் வேர் த வெலாசிட்டி இஸ் நாட் ஜீரோ, த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் மோர் தென் த இனர்ஷியல் ஃபோர்ஸ். எங்கே வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இல்லாமல் இருக்கோ, ஓகேங்களா, அந்த இடத்துல விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்குன்றாங்க. அட் நியரஸ்ட் டு த வால் விஸ்கஸ் ஃபோர்ஸஸ் ஆர் மோர் தென் த இனர்ஷியா ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா வால்க்கு நியரில் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆப்ஷன் பி மோர் தென் தி இனர்ஷியல் ஃபோர்ஸ். எப்போ
ஃப்ளாட் பிளேட் பவுண்டரி லேயரில் வெலாசிட்டி எங்கே 0 இல்லையோ அந்த இடத்துல இனிஷியல் ஃபோர்ஸ் வந்து இனிஷியல் ஃபோர்ஸை விட விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நியர் டு வால் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இனர்ஷியா ஃபோர்ஸோட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ளோ செப்பரேஷன் இஸ் காஸ்டு பை ரிடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆக வந்து ஃப்ளோ இன்னும் நல்லா தான் இருக்கும். ரிடக்ஷன் ஆஃப் த பவுண்டரி திக்னஸ் இல்லை. ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட், இதுதான் ரீசன். இந்த ஃப்ளோ செப்பரேஷன் ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு திடீர்னு ஃப்ளோ செப்பரேட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். நம்ம பார்த்த ஃபஸ்ட் கொஸ்டினில் ஏன் டவுட்டுன்னா அதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட், நெகட்டிவ் ப்ரெஷர், 0 ப்ரெஷர் கிரேடியன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நன் ஆஃப் தி எபோவ்னு சொல்கிறாங்க செப்பரேஷனுக்கான ரீசன். பட் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃப்ளோ செப்பரேஷன் எதனால் நடக்குது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். அதனால தான் அட்வர்ஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு த நாமினல் திக்னஸ் ஆஃப் பவுண்டரி லேயர் ரெப்ரசன்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு எ பாயிண்ட் வேர் the velocity is 99% of its asymptotic limit. ஸோ பவுண்டரி ஒரு அப்டக்கிளுடைய ப்ரெசன்ஸ்னால வெலாசிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அது வந்து அந்த சர்ஃபேஸோட அட்டாச் ஆகிருக்கிற லேயர் வந்து அடுத்தடுத்த லேயரை வந்து ட்ராக் பண்ணும். அதனால் வந்து அங்கே ஒரு பவுண்டரி லேயர் க்ரியேட் ஆகும். அந்த பவுண்டரி லேயரோட அந்த பவுண்டரியோட எண்டில் தான் நமக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி கிடைக்கும். அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா the nominal thickness of the boundary layer represents the distance from the surface of a point where velocity is 99% of its asymptotic limit. எந்த பாயிண்டில் பவுண்டரி லேயரோடைய திக்னஸ் மெஷர் பண்ண போகிறோம், அதில் எந்த பாயிண்டில் வெலாசிட்டி வந்து 99% இருக்கோ, ஓகேங்களா, அதாவது கிவன் வெலாசிட்டி இருக்கோ அந்த பாயிண்ட், அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பவுண்டரி லேயர் திக்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினோட ஆன்சரில் இது வந்து ஆப்ஷன் சி. இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கரெக்டான வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் டு ஆல்.